நடிகை ஸ்ருதிஹாசனும் காதலும் அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட நிறைய காதல்கள் பண்ணிருக்காங்க. இப்ப வரைக்குமே எல்லா காதலுமே பிரேக்கப் தான் முடிஞ்சிருக்கு. சமீபத்துல தான் இவங்க சாந்தனு அப்படின்ற ஒருத்தவரை காதலிச்சிட்டு இருந்தாங்க. அவர் கூட பிரேக்கப் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் சமீபத்துல வெளியாச்சு. அது ரசிகர்களுக்கு மத்தியில ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனா ஸ்ருதிஹாசன் இதை பத்தி எந்த பதிலுமே சொல்லாத நிலையில அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டான சாந்தனு அவர்கள் இப்போ அந்த பிரேக்கப்பை பத்தி மனம் திறந்து ஒரு மிகப்பெரிய பத்திரிகை கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ற இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்கலாம். ஸ்ருதிஹாசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கமலஹாசன் மற்றும் சரிகா தம்பதியினருக்கு மூத்த மகளா பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். 38 வயசு ஆகுது ஸ்ருதிஹாசனுக்கு. 2011ஆம் ஆண்டு வெளியான 7ஆம் அறிவு திரைப்படம் மூலமா நம்ம தமிழ்ல கதாநாயகி அறிமுகமானாங்க. அதை தொடர்ந்து நிறைய திரைப்படங்கள்ல நடிச்சாங்க. இதற்கு இடையில தெலுங்கு மற்றும் ஹிந்தி இந்த மாதிரி திரைப்படங்கள்லயுமே நடிச்சு ரொம்ப பிஸியான ஒரு ஆர்டிஸ்டா தான் இருந்தாங்க. ஸ்ருதிஹாசனோட லவ் லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேர் இது வரைக்கும் காதலிச்சிருக்காங்க. அந்த காதல்கள் எல்லாமே பிரேக்கப்ல தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்போ ரீசெண்டா அவங்க காதலிச்சிட்டு இருந்தது டூடல் கலைஞரும் ஓவியருமான சாந்தனு அப்படின்றவங்கள தான் காதலிச்சிட்டு இருந்தாங்க. அந்த காதல் சமீபத்திலேயும் முறிஞ்சிடுச்சு. மும்பைல தனியா வீடு எடுத்து தங்கியிருந்த ஸ்ருதிஹாசன் அப்புறம் லிவிங் டுகெதர்ல தான் 2 பேருமே இருந்தாங்க. இது கமலஹாசனுக்கும் தெரியும், ஸ்ருதிஹாசனோட அம்மாவான சரிகாவுக்கும் தெரியும் அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில 2 பேருமே ஃபேமிலியால் மீட் பண்ணிருக்கக்கூடிய நிலையில இருந்துட்டு இருந்தது. சரி, கண்டிப்பா இவரதான் திருமணம் பண்ணிக்க போறாங்க, கூட இவரோட நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில இப்ப பிரேக்கப் ஆனது எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான தகவலா தான் இருந்தது. 2 பேரும் ஒருத்தர் அன்ஃபாலோ பண்ணிக்கிட்டதா இருக்கட்டும், இல்ல அவங்களோட புகைப்படத்தை இன்ஸ்டாகிராம்ல இருந்து நீக்கிக்கிட்டதா இருக்கும். இது எல்லாமே இவங்களோட பிரேக்கப்பை உறுதிப்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் அபிஷியலா சொல்லலையே என்னதான் நடக்குது அப்படின்னு ரொம்ப கியூரியாசிட்டியான ஒரு மிகப்பெரிய பிரபலமான பத்திரிகை நிறுவனம் அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டான சாந்தனு அவர்கள்ட்ட இத பத்தி கேட்டிருக்காங்க. அதுல அவங்க சொன்ன ஒரு விஷயம் தான் எல்லாருக்கும் ஷாக் ஆயிருக்கு. சாந்தனு அவர்கள்ட்ட ஏன் நீங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டீங்க அப்படின்ற கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதிலும், இது குறித்து என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, என்ன மன்னிச்சிடுங்க, இது குறித்து நான் எதுவுமே பேசுறதுக்கு விரும்பல, இனிமேல் என்ன எதுவும் கேட்காதீங்க, போன் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களா. இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா இவங்களோட பிரேக்கப்பை உறுதிப்படுத்துது அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்கள் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. சமீபத்துல தான் ஸ்ருதிஹாசன் மற்றும் லோகேஷ் கனகராஜ் இவங்க 2 பேரும் இணைஞ்ச இனிமேல் பாடல் அண்மையில வெளியாகி அதுவே மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. இருந்தாலும் ஸ்ருதிஹாசன் லோகேஷ் கூட நடிச்சது, அதுவும் இவ்வளவு ரொமான்டிக்கா நடிச்சது, அவங்களுக்குள்ள இருக்கிற கெமிஸ்ட்ரி பார்த்த பல பேருக்குமே பக்குன்னு இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஸ்ருதிஹாசனோட அடுத்த டார்கெட் லோகேஷ் தானா அப்படின்னு எல்லாருமே பேசிட்டு இருந்த நிலையில, இல்லப்பா இருந்தாலும் இவங்க டூடல் கலைஞரை லவ் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு மனசை தேத்திட்டு இருக்கும் போது இப்போ அதுவும் பிரேக்கப் ஆயிடுச்சு. அப்ப லோகேஷ் கனகராஜ் கூட இவங்க அடுத்து பெர்ஃபார்ம் பண்ண போறது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு பல ரசிகர்களும் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் லோகேஷ் கனகராஜோ, எனக்கு நடிக்கிறதுல கொஞ்சம் கூட துளி விருப்பம் கிடையாது, கமல் சார் தான் என்னை கம்பல் பண்ணி நடிக்க வச்சாரு, எனக்கு நடிப்பே வராது, இருந்தாலும் சரி நடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ண, ஒவ்வொரு நாளும் நான் பயந்துட்டே இருந்தேன் யாராவது காரி துப்பிடுவாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம். ஆனா ஏதோ பண்ணிட்டு இந்த டீம் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த நாளிதழ்ல அவரு ஒரு அறிக்கையும் கொடுத்திருக்காரா லோகேஷ் கனகராஜ். இதெல்லாம் பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கீழே கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க.